ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ், அதாவது தமிழ்ல வீட்டு வேலைகள். நம்மள ஒரு சில பேர் அங்கிரி பண்றேன், இங்க வந்து வீட்டை கூட்டி வாண்டே பாத்திரம் கிளம்பியா, துணி துவைச்சா மட்டும் போதும் மாட்டே, இப்போ எடுத்து மடிச்சு வைடி பேடே பேடே என்னடி லுக்கு பேடே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றோம்னா பெரும்பாலான பேரு ஏன்னா விளக்கு என்ன சோப்பா கட்டி வச்சுருந்தா போதுமாடா, போய் தூக்கி சோப் போடுற அப்படே பூரா விளக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்களா. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. அந்த வேலைகளை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்றது, எப்படி இங்கிலீஷில் ஆர்டர் பண்ணுறது, இந்த வேலை செய் அந்த வேலையை செய்யு சொல்லி இங்கிலீஷ் ஆர்டர் பண்ணுறது நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு 6 வேலைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 6 வேலைகளை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் த பெட். அதாவது ஒரு சில பேர் காலையில் பெட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. தூக்கத்தில் எழுந்துச்சோன்னு அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி வீசிட்டு அப்படியே பாத்ரூம் போகிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கவங்க இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே சொந்தத்தனமாக போய் குளிச்சு குளிக்காம வேலைக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் நானும் அப்படி இல்லை. நான்லாம் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, தூங்கி எழுந்திரிச்சோன்னா சுறுசுறுப்பாக அப்படியே பெட்லேருந்து எட்டு குளிச்சு தலைங்கனையெல்லாம் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சு பெட்ஷீட்டெல்லாம் படிச்சு வச்சுட்டு நான்லாம் நல்ல பையன்லாம் அப்படி தான் போவேன். மேக் த பெட் அப்படின்னா இந்த தலைகாணி பெட்ஷீட்டெல்லாம் காஞ்சிருக்குமாங்க, அதெல்லாம் வந்து சரி செய்யறதா வந்து மேக் த பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் த டாப் பெட். அதாவது சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆமாம் செவந்திதான். செவந்தின்னா எனக்கு கொஞ்சம் பயங்க. செவந்தி கூடு கட்டி இருக்கும்ல, அந்த கூட்டில் போய் குப்பை எல்லாம் இருக்கும். அந்த செவந்தி வீட்டில் இருக்கிற குப்பையை கிளீன் பண்ணுறது தான் வந்துங்க ரிமூவ் த டாப் பெட் அப்படிம்பாங்க. ஐயோ நான் சும்மா சொன்னேங்க. அந்த செவந்தி கூடு கட்டி இருக்குல்ல, அந்த எல்லாம் வந்து எடுத்துடுறதா வந்து ஒற்றை இருக்குன்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இங்கிலீஷில் ரிமூவ் த டாப் பெட் அப்படின்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைடி ஆஃப் த ரூம் அப்படின்பாங்க. அப்படின்னு என்னன்னா, நான் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டுருப்பேன்னா அப்படியே பொம்மையெல்லாம் தூக்கி வீசிட்டு அப்படியே நோட் புக்கெல்லாம் அப்படியே படித்து கிழிச்சு வீசிட்டு அப்படியே விளையாடுக்கு வெளியே போயிடுவேன். அந்த கலைஞருக்கு ரூமை சுத்தம் பண்ண சொல்கிறதா வந்து டைடி ஆஃப் த ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் எல்லாம் ஒரு சில பேட் பாய்ஸ் வந்து பேட் கேர்ள்ஸ் வந்து பிளேட் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. பாதி தண்ணியோட அதை சிந்தி விட்டு அப்படியே போவாங்க. நானும் அப்படி இல்லை, நான்லாம் வந்து எடிட்டாக எடுத்து கொண்டு வச்சு விலைக்கு கூட தூங்கிட்டு வந்துடுற சில நேரம். பிக் த டிஷஸ் அப்படின்னா சாப்பிட்ட பிளேட் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறது தான் பிக் த டிஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ த டிஷஸ். அதாவது பாத்திரத்தை விளக்கிறதா வந்து இங்கிலீஷில் டூ த டிஷஸ் இல்லை வாஷ் த டிஷஸ், ரின்ஸ் த டிஷஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக் அவுட் த ட்ராஷ். குப்பை கூட கூட்டிட்டு வாப்போ அப்படின்னு சொல்றதுக்கு தமிழில் இங்கிலீஷில் டேக் அவுட் த ட்ராஷ் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? ஏதோ சொல்லிவிட்டலாம் நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். Please subscribe my channel.